வளவுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பேசிய அவர் வன்கொடுமை சட்டத்தை சிலர் தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அச்சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கலப்பு திருமணத்தால் சாதி ஒழியும் என சிலர் அதனை ஆதரித்து வருவதாக குறிப்பிட்ட ராமதாஸ், கலப்பு திருமணம் செய்வது தங்கள் கட்சியின் கொள்கைக்கு எதிரானது என்றார். இந்த விவகாரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற காதல் நாடகங்களை பின்னாலிருந்து இயக்குபவர்களும் உற்சாகப்படுத்துபவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களை தவறாக வழி நடத்தும் ஒரு கட்சியினர் தான் இது இந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறோம். அவர்கள்தான் இத்தகைய திருமணங்களை செய்யும்படி தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை தூண்டுகிறார்கள். பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தனி பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே சாதி வெறியை தூண்டுவதாக திருப்பூரில் ராமதாசுக்கு எதிராக சுமார் 10க்கும் மேற்பட்ட சமுதாய அமைப்பை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை காணலாம். இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியோடு.